ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெடிமேட் குலோப் ஜாமுன் மிக்ஸை வச்சு நம்ம சாஃப்டாக அண்ட் ஜூஸியாக அதுக்கப்புறம் விரிசல் விடாமல் எப்படி குலோப் ஜாமுன் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி திடீர்னு குலோப் ஜாமுன் எதுவும் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்னுடைய பையனுக்கு பர்த்டே. அதனால் அவன் ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளே குலோப் ஜாமுன் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. நம்ம 2 விரலாலே பிச்சு எடுத்துடலாம், அந்த மாதிரி இருக்குது. இதுதான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் 2 பேக்கெட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பிராண்ட் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பிராண்டாக இருந்தாலும் இதே அளவு தான் நம்ம செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சர்க்கரை, இல்லைன்னா மெஷரிங் கப்பில் நம்ம எதில் மெஷர் பண்ணுறோமோ 1 கப்புக்கு நம்ம 3 கப்பு என்ன பண்ணலாம், சர்க்கரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தண்ணியும் 3 கப்பு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இப்போ மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவு மாதிரி அடித்து பிசையக்கூடாது. இந்த ஃபிங்கர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சாஃப்டாக ஜென்டிலாக பிசையணும். ரொம்ப அழுத்தமும் கொடுக்கக்கூடாது. சாதம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம மெதுவாக மிக்ஸ் பண்ணி நம்ம பிசைஞ்சு வைக்கலாம். மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பால் எடுக்கல, தண்ணி தான் எடுத்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனில் நம்ம கையில் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து போட்டு வச்சுட்டு, மாவு காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவி மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் நான் ஊற விட போகிறேன். அதுக்கப்புறம் மாவு எடுத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்ம ப்ரெட்டுக்கெல்லாம் மாவு ஊற வைப்பாங்க இல்லையா, அப்போ இந்த புஷ்ஷுன்னு வந்திருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம குலோப் ஜாமுன் செய்யும்போது விரிசல் இல்லாமல் உடையாமல் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாலாக உருட்டுங்க. பெரிய பாலாக உருட்டிங்கன்னா எண்ணெயில் போகும்போது கொஞ்சம் பெருசாகும். அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போடும்போதும் கொஞ்சம் பெருசாகும், கொஞ்சம். அதனால் நீங்கள் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு கோழி கொண்டு இருக்குது பார்த்திங்களா சின்னதாக, அந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸை உருட்டி எடுத்துங்க. மாவு எடுத்து உருட்டும் போது 2 உள்ளங்கையிலையும் நல்லா அழுத்தி என்ன பண்ணணும், மெதுவாக உருட்டி எடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு அழுத்தி உருட்டுறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா விரிசல் விடாமல் அழகாக பால் உடையாமல் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவையும் பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நான் 1 கப்புக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி வீதம் 4 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பாகு ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம குலோப் ஜாமுனை பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம பால்ஸை உருட்டும் போது கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு உருட்டினா அது கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வரும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் சிரப்பு ரெடியாக லேட்டாகும். அதுக்குள்ளே நம்ம சிம்லேயே வச்சு நம்ம ஒவ்வொரு கொஞ்சம் பால்ஸ் போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க, மேலே கருகிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேம் வேணால் ரொம்ப கம்மியாக தான் மிதமாக வச்சு என்ன பண்ணலாம், கொஞ்சமாக பேட்சாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒன்று போல் வரும். நம்ம போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது, லேசாக கலரிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அடியில் வெந்து வரும், மேலே வேகாது. சில பால்ஸ் எல்லாம் திரும்பாது, அப்படியே இருக்கும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்க நான் வச்சுன்னா ஈவனாக ஒன்று போல் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம மெதுவாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக போட்டுடுங்க. நீங்கள் ஃபுல்லாக போட வேணாம், ஒரு 5 இல்லை 10 அந்த போல் கொஞ்சமாக போட்டு எடுத்திங்கன்னா நம்ம பொறுமையாக பொரித்து எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ பொரித்து எடுத்தோடனே அந்த மிதமான சூடுடைய சுகர் சிரப்பில் சேர்த்துருங்க. அப்போ தான் இந்த சூட்டுக்கும் அந்த சூட்டுக்கும் நல்லா ஊறி வரும். எப்போவுமே குலோப் ஜாமுன் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 2லேருந்து 4 மணி நேரம் ஊற விடுங்க. அப்போ தான் அந்த நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப கருகிடும். இந்த ஸ்டேஜ்லேருந்து தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பேட்ச் வைஸாக கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்சதெல்லாம் நான் பண்ணுறேன், நம்ம சுகர் சிரப்பில் போட்டுட்டு நம்ம அப்படியே விடலாம். பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சி. அந்த லேசான கம்பி பதம் வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். முத்தனை கம்பி பாகம் இருந்தால் அந்த சக்கரை கட்டியாக அப்படியே இறுகிடும்.
அதனால் நம்ம என்ன பண்ணலாம், லேசான கம்பி பதம் வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த கடாயிலே வந்து வடைச்சட்டிலே வந்து எல்லா குலாப் ஜாமுனும் போட்டு ஊற வைக்க முடியாது, இடமும் பத்தாது. இக்கட்டாக இருக்கிறதுனால நான் வந்து வேறு பவுலில் மாற்றிட்டு அதில் எல்லா குலாப் ஜாமுனும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, ஒரேடியாக அப்படியே கொட்டிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் பாலாக எடுத்து போட்டு அதில் ஊற விடுங்க. ஊறட்டுன்னு அது வந்து ஒரு பிளேட் போட்டு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அந்த பக்கம் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரமாவது ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிட்டுருக்கு. நம்ம போடும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே சுகர் சிரப்பே இல்லை, லேசாக கொஞ்சோண்டு தான் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க எந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்த்டே பாய்க்கு தான் கொடுக்குறேன். ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவர் வாசனை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு, அம்மா நீங்கள் ஏதோ செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு காமிச்சு நான் குலோப் ஜாமுன் செஞ்சுருந்தேன்னு அவன் வரும்போதே கண்டுபிடிச்சிட்டான். எடுத்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு பவுலில் போட்டு கொடுத்துட்டேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகும்போதே சொல்லிட்டு போனான், அம்மா சாயந்தரம் வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலான்னு சொல்லிட்டு. அவன் வரத்துக்குள்ளேயே நம்ம சர்ப்ரைஸாக செஞ்சு அசத்தலான்னு செஞ்சு வச்சோன்னே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகி போச்சு. ஒவ்வொரு பர்த்டேக்கும் வந்து கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணுவோம். இருந்தாலும் வீட்டில் அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து அவன் கேசரி செஞ்சு கொடுமான்னு கேட்பான். இந்த முறை குலோப் ஜாமுன் கேட்டிருக்கான். அவனுக்கு குலோப் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்காக குலோப் ஜாமுன் செஞ்சேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தை பர்த்டே கேக் மட்டும் செலிப்ரேட் பண்ணுவீங்களா, இல்லை வேறு என்ன ஸ்வீட் செய்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வந்து போகி அன்றைக்கி தான் பிறந்தான். இப்போ பார்த்திங்கன்னா போகி வந்து எப்போவுமே 13ல் வரும், இந்த முறை 14ல் வந்திருக்கு. நான் கேட்டதையே அவனுக்கு சர்ப்ரைஸாக செஞ்சு கொடுத்ததுனால அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான். ஓகே, டாட்டா பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.